பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு பேசி வருகிறேன். வாக்குத்தத்தம் நிறைவேற நாம் என்ன செய்யணும்? வாக்குத்தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏன்னா அன்னைக்கு ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, ஐயா, வாக்குத்தத்தம் வருஷா வருஷம் பெறும்போது மகிழ்ச்சியாக இருக்குது, ஆனால் நிறைவேற மாட்டேங்குதே அப்படின்னாங்க. எனக்கு அன்பார்களே, வாக்குத்தத்தம் என்பது தேவன் தருகிற ஒரு பெரிய நம்பிக்கை ஆதாரம். ஏன்னா அந்த நம்பிக்கையை நாம் நம்பி காத்திருந்தா நிச்சயமாக ஒரு நம்பிக்கை வீண் போகாது. அது நிச்சயமாக என்ன செய்ய நிறைவேறித்தான் தீரும். ஆனால் சில நேரங்களில் ஆண்டவரும் மனம் மாறிவிடுகிறார். ஏன்னா நாம் செய்ய வேண்டியதை சரியாக செய்யாட்டா நிச்சயமாக அவரும் மனம் மாறிடுவார். மோசைக்கு ஆண்டவர் என்ன வாக்கு கொடுத்தார்? எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவருடைய வேதனைகளை அறிந்திருக்கிறேன். அவர்களை இந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடும் நலமும் விசாலமான கானான் தேசத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு இறங்கினேன்னு மோசை என்ன செய்தார்? அழைத்தார். ஆனால் இந்த மோசைக்கு ஒரு நாள் வாக்குத்தத்தம் வந்து, நீ கானான போய் சுற்றிப்பாரு, அதுக்குள்ளே போக போவதில்லை. உபாகமம், உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் தேடி எடுத்து உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்திலிருந்து உங்களுடைய வேதத்தை தேடி கையில் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நிச்சயமாக இந்த வார்த்தை நீங்கள் கேட்கும்போது நம்மிடத்தில் இருக்கிற குறை என்ன அதை ஆராய்ந்து பார்ப்பீங்க. மோசைக்கு ஆண்டவர் கொடுத்த வாக்கு உண்மை. ஏன்னா இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போகிறதுக்கு அவனுக்கு கிடைத்த ஒரு பாக்கியம். மீதியான் தேசத்தில் கிடந்து அவனுக்கு தரிசனமாகி, நான் உன்னை இதுக்கு தாப்பா அழைச்சேன் அப்படின்னு சொல்லி அடையாளப்படுத்தி அநேக ஆதாரங்களை அவனுக்கு காண்பித்தார். ஆனால் அவன் கானானுக்கு உள்ள போக முடியல. காரணம் என்ன? அப்போ வாக்குத்தத்தம் பண்ணது பொய்யா? இல்லை. நாமும் தியானிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வேதத்தை உபாகமம் 3ஆம் அதிகாரம் 24 எடுத்து வச்சுக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் எடுக்கிறவர் எல்லாம் சேர்ந்து பகலில் மிக ஸ்தம்பமாயிருந்தீ, இரவில்லைக்கு நிஸ்தம்பமாயிருந்தீ. பகலில் மிக ஸ்தம்பமாயிருந்தீ, இரவில்லைக்கு நிஸ்தம்பமாயிருந்தீ. இரட்டகனா இருந்தீ, இரட்டகனாக இருந்தீ பரதீ. Pagkakati, lila pagkakati, tudipo, toye deva, tudipo, toye deva, kadipada talve, padanai, vado panil, tudipo, vado panil. Pagkakati, eda pagkakati.
நாட்டில் கொண்டு மேட்டு வீணான ஜாதிகளை தோட்டி தானாக பாடுபட்டு தானாக பாடுபட்டு பகனே சமதானம் தந்தி நேச மதானம் தந்தி துதிப்போம் தூய தேவா துதிப்போம் தேவா கதிப்பத தந்தி பதனை மாதோ பணிந்து துதிப்போம் மாதோ பணிந்து துதிப்போம் பதனே லீலா பகலை காத்தி லீலா பகலை காத்தி. இப்ப வாசிக்க கேட்போமா? உபாகமம் 3:24 கர்த்தராகிய ஆண்டவரே, கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் உமது அடியேனுக்கு உமது மகத்துவத்தையும் உமது வல்லமையுள்ள கரத்தையும் காண்பிக்கத் தொடங்கினீர். வானத்திலும் பூமியிலும் உம்முடைய கிரியைகளுக்கும் உம்முடைய வல்லமைகளுக்கும் ஒப்பாக செய்யத்தக்க தேவன் யார்? அவ்வளவு தெரிஞ்சிருச்சு. அது மட்டும் இல்ல, நான் கடந்து போய் ஆண்டவர்கிட்ட கேட்கிறான், ஐயா உம்மை விட பெரிய தேவன் இல்லை, உம்மை போல ஒரு தேவன் இல்லை. ஏன்னா அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். எனக்கு அன்பானவர்களே, இப்ப கேட்கிறான், ஐயா இவ்வளவு தூரம் வந்தாச்சு, நான் கடந்து போய் யோர்தானுக்கு அப்புறத்தில் உள்ள அந்த நல்ல தேசத்தையும் அந்த நல்ல மலையையும் லீபனோனையும் பார்க்கும்படிக்கு உத்தரவு கொடுத்தருளும் என்று வேண்டிக் கொண்டேன். கர்த்தரோ உங்கள் நிமித்தம் என்மேல் கோபம் கொண்டு எனக்கு செவி கொடாமல் என்னை நோக்கி போதும், இனி இந்த காரியத்தை குறித்து என்னோட பேச வேண்டாம், நீ பிஸ்காவின் கொடுமுடியிலே ஏறி உன் கண்களை மேற்கேயும் வடக்கேயும் தெற்கிலும் கிழக்கிலும் ஏறெடுத்து கண்களினாலே அதை பார். இந்த யோர்தானை நீ கடந்து போவது இல்லை. ஏன் ஐயா? ஏன்? இந்த ஜனங்களெல்லாம் கொண்டு சேர்ப்பதற்குத்தானே ஆண்டவர் அவனை அழைத்தார். 40 வருஷம் ஒன்றுமே தெரியாமல் திக்குவாயனை கிடந்தவனை கூப்பிட்டு தரிசனமாகி அவனுக்கு கோலை வச்சு அற்புதங்களை காண்பிச்சு அவன் கையில் இருக்கிற கரையெல்லாம் கழுவி அவனை கூட்டிகிட்டு வந்தாரே. இப்போ போய் பார்க்கட்டான்னு கேட்குறான். நீ ஏறி பாரு, ஆனால் உன் கண்ணால் பார்க்கலாம், அதுக்குள்ளே நீ போவதில்லைங்கிறாரே. என்ன காரணம்? சில நேரம் வாக்குத்தத்தம் பண்ணவர் மாறினார்னா நம்மகிட்ட இருக்கிற குறை தான். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து நீங்கள் வாசிக்கும் போது இப்படி வாசிக்கிறோம். நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்கள். அவ்வளவுதான். ஏன்னா அந்த கண்மலை நம்ம பாடுறோம்ல, எந்த கண்மலையா நபதே காக்கும் கல்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமிலே, பல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே,
ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ராஜாயில் பலனாடி எதற்கும் பயமில்லையே, ஏசு ராஜாயில் பலனாடி எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எங்கள் உயிருள்ள நாட்களெல்லாம் புகழ்ந்து பாடிடுவே, உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜாவின் நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. என அந்த கண்மலை கிறிஸ்து. அதனால்தான் ஏசாயா சொல்லுகிறார், நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையையும் தோண்டி எடுக்கப்பட்ட குழியின் துறவையும் நோக்கி பாருங்கள். உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். நம்ம பெருக பண்ண மாட்டாரா? எனக்கு அன்பானுடைய வாக்குத்தத்தம் செய்தவர் நிச்சயமா மாற மாட்டார். ஏன் மாறுறாரு? இங்கே மோசேட்ட சொல்றார். என்ன சொல்றாரு? நீ உன் கையில் என்ன செய்ய, கோலை எடுத்துக்கோ. உன் சகோதரனான ஆரோனை என்ன செய், கூட கூப்பிட்டுக்க. நீங்க போய் என்ன செய்யுங்க, அந்த கண்மலையோட என்ன செய்யணும், பேச. ஏன்னா ஜனங்களுக்கெல்லாம் தண்ணி இல்லை. ஆகையினால அடிக்கடி இந்த இஸ்ரவேல் மக்கள் புலம்பி 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 எத்தனை நேரம் ஆண்டவரை பரீட்சை பார்த்தாங்க இல்லையா? அநேக நேரங்களில் அவர் பரீட்சை பார்த்தாங்க. மாறாகிட்டையும் என்ன செஞ்சாங்க, புலம்பினாங்க, வாக்குவாதம் பண்ணினாங்க. செங்கடல்கிட்டையும் புலம்புனாங்க. ஏன்னா செங்கடலை பார்த்த உடனே நாங்கள் எகிப்தில் பேசாமல் இருந்துருப்போய்யா, எங்களை பிடிச்சி இப்படி கூட்டியாந்து இப்போ எல்லாரும் சாக போகிறோம், எகிப்தில் எங்களுக்கு பிரேத குழியே இல்லையா அப்படின்னு புலம்புனவங்க. அடிக்கடி இவங்க புலம்பலை கேட்டு 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 மோசேக்கு கொஞ்சம் டென்ஷன் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன்.
ஏன்னா இத்தனை அற்புதத்தை செய்ததை ஜனங்கள் உணரவில்லையே. ஏன்னா இவ்வளவு அற்புதமாக நடத்தி வந்தார். ஏன்னா செங்கடலை கடந்து செல்வேன், யோர்தானை மிதித்து நடப்பேன், எரிகோவை சுற்றி வருவேன், எக்காலம் ஊதி ஜெபிப்பேன். ஏன்னா அந்த விடுதலையின் நாயகன் வெற்றியை கொடுத்து இவங்களை கூட்டிகிட்டு வரார், அடிமைத்தனத்திலேருந்து கூட்டிகிட்டு வராரு. ஆனால் இவங்களுக்கு என்ன செய்யலை? எகிப்து 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 அங்கே தான் இருக்குது. இப்போ தண்ணி இல்லை, எல்லாரும் புலம்புறாங்க. அப்போ ஆண்டவர் மோசேட்ட சொல்லார், இப்போ வாசிங்க 8ஆம் வசனத்தை. நீ கோலை எடுத்துக்கொண்டு நீயும் உன் சகோதரனாகிய ஆரோனும் சபையாரை கூடி வரச் செய்து, சபையார் எல்லாரையும் கூடி வரச் செய்து, அவர்கள் கண்களுக்கு முன்னே கண்மலையை பார்த்து பேசுங்க. அப்பொழுது அது தன்னிடத்திலுள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவர்கள் மிருகங்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியிலிருந்த கோலை எடுத்தான். ஏன்னா இந்த கோல் அந்த காலத்துல இருந்து அவன் கூடயே இருக்கிற கோல். ஏன்னா ஒரு காலத்தில் ஆடு மேய்க்கும் போது இருந்த கோல், அற்புதத்தின் கோலாய் பார்வோனை கலங்க பண்ணின கோல். இந்த கம்பெடுத்துட்டு வந்தானா பார்வோன் ஐயோ வர்றானேம்மா. ஏன்னா இந்த கோல்னால தான் நைல் நதி என்ன செய்தான்? அடித்தான். எல்லா இடத்துலையும் என்னமாச்சு? ரத்தமாச்சு. புழுதி அடித்த போது என்னாச்சு? பேனாய் மாறுச்சு. வானத்துக்கு நேர ஐயா அந்த கோலை நீட்டினா அப்படியே எரிவந்த கொப்பளங்கள், அக்கினி, கல்மழை எல்லாம் வந்துச்சு. இந்த கோல் சாதாரண கோல் இல்லை. ஏன்னா ஆண்டவர் அவனை அடையாளத்தை காட்டினதே அந்த கோல் தான். 4ஆம் அதிகாரத்தில் உன் கையில் இருக்கிறது என்னன்னார்? அவன் கோலுன்னா. அதை கீழே ஓடுனார், கீழே ஓட்டா பாம்பாச்சு. அதை திரும்பி வாழை பிடினா உடனே கோலாச்சு. இந்த கோலை பிடிச்சிக்கிட்டு போ, தேவனுடைய கோலை பிடிச்சிக்கிட்டு அவன் எப்பவும் நடப்பான். எனக்கு அன்பானவர்களே, இப்போவும் அதுதான் சொல்கிறார், உன் கோலை எடுத்துக்கோ, உன் சகோதரனான ஆரோனை கூப்பிட்டுக்கோ, நீங்கள் சபையார் எல்லாரையும் கூடி வர செய்து அந்த கண்மலையோடு என்ன செய்யுங்க? பேசுங்க. எதுக்கு? அந்த கண்மலை என்னது? கிறிஸ்துவே. அந்த கண்மலை கிறிஸ்துவே. ஏன்னா அவர்களோட கூட வந்த அந்த கண்மலை அதுதான். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்திற்கு கீழாய் நடந்தார்கள், எல்லாரும் மோசைக்குள்ளாக சமுத்திரத்தினாலே ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள், எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள், எல்லாரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். எப்படி எனில் அவர்களோடு கூட சென்ற கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. என்ன நாம பாடுறோம்ல, கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலத்தில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே கிறிஸ்துவின் அடைக்கலத்தில் சிலுவையின் மாநிலத்தில் கண்மலை வெடிப்பதனில் புகலிடம் கண்டு கொண்டே எந்த கண்மலை ஆனவரே என்னை காக்கும் தெய்வமிலே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரதே ஆராதனை உமக்கே ஆராதனை ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே ஆராதனை உமக்கே. இந்த கண்மலை
அவர்களோடு கூட சென்ற அந்த கண்மலை இப்போ சொல்றாரு, அந்த கண்மலையோடு என்ன செய்யுங்க, போய் பேசு. அது என்ன செய்யும், தன்னிடத்தில் உள்ள தண்ணீரை கொடுக்கும். இப்படி நீ அவர்களுக்கு கண்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட பண்ணி சபையாருக்கும் அவருடைய மிருக ஜீவன்களுக்கும் குடிக்க கொடுப்பாய் என்றார். சரி, அப்பொழுது மோசே தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியே கர்த்தருடைய சந்நிதியில் இருந்த கோலை எடுத்தான். மோசேயும் ஆரோனும் சபையாரை கண்மலைக்கு முன்பாக கூடிவரச் செய்தார்கள். கூடிவரச் செய்தான். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி கலகக்காரரை கேளுங்கள். அப்பா கோபத்தில் வந்துருச்சு. இவ்வளவு நேரம் இத்தனை வருஷம் ஓடி வந்தவன் ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு செயல், எனக்கு அன்பானுள்ளே ஒரு சிறு துவாரம் இவனுடைய வாழ்க்கையில் எல்லாம் நல்லா நடந்து வந்துச்சு. ஜனங்களோட அவ்வளவு பாடு, கூட பிறந்த சகோதரி தூற்றுனா, ஆரோனும் கூட சேர்ந்து பேசினா, அதெல்லாம் தாங்கி கர்த்தர் இவனுக்காக நியாய தீர்ப்பை செய்தார். ஆனால் அவ்வளவு செய்த மோசேயினுடைய வாழ்க்கையில் ஒரே ஒரு சின்ன தவறு என்ன ஒண்ணா, இவங்களை பார்த்து சொன்னா, ஜனங்களை பார்த்து கலகக்காரரே கேளுங்கள், உங்களுக்கு இந்த கண்மலையிலிருந்து நாங்கள் தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி தன் கையை ஓங்கி கண்மலையை தன் கோலினால் 2 தரம் அடித்தான். ஒரு தரம் இல்ல, 2 தரம் அடிச்சிட்டான். ஆண்டவர் சொன்னது என்ன, பேசணும். சில நேரங்கள் அதான் நம்முடைய டென்ஷன்னால செஞ்சுட்டேமோ, என்ன சொல்றாரோ அதை செய்யணும். அப்பதான் நமக்கு அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். என்ன சொல்றாரு, நீ பேசுனார். உதாரணமா அன்னைக்கு செங்கடலை கடக்கும் போது என்ன சொல்ற, உன் கோலை என்ன செய்ய, கடலுக்கு நேராக நீட்டி அதை 2 என்ன செய்ய, பிளந்து விட்டு ஜனங்களெல்லாம் நடந்து வர கண்டவன், பின்னாடி வந்த பார்வோன் சேனை மூழ்கடிக்கப்பட்டதை கண்டவன். ஆனால் ஆத்திரப்பட்டு செஞ்சுட்டானே. நம்ம நாட்டில் ஒரு பழமொழி உண்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு. அதான் எவ்வளவு பெரிய ஞானியும். ஏன்னா யோபு 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், பெரியோரெல்லாம் ஞானிகள் அல்ல, முதியவர்கள் எல்லாம் நீதியை அறிந்தவர்களும் அல்ல. மோசே பெரிய விசுவாசத்தில் வல்லவன் தான், ஆனால் ஞானம் இல்லாமல் செஞ்ச காரியம் ஒரு தடவை இல்லை 2 தடவை அடிச்சிட்டான். அதனால கர்த்தருடைய கோபம் வந்தது. என்ன சொல்றார் பாருங்க, வாசிக்க பார்க்கலாம். எண்ணாகமத்திலே அவன் கலகக்காரரே, உங்களுக்கு இந்த கண்மலை இருந்து தண்ணீர் புறப்பட பண்ணுவோமோ என்று சொல்லி 2 தரம் அந்த கோலால என்ன செய்தான், அடித்தான். உடனே தண்ணீர் ஏராளமாய் புறப்பட்டது. எல்லாரும் அல்லேலியா தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருந்தான். அங்க இருக்கவெல்லாம் சபையார் குடித்தார்கள். அவர்கள் மிருகங்களும் குடித்தது. பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனையும் நோக்கி இஸ்ரவேல் புத்திரரின் கண்களுக்கு முன்பாக என்னை பரிசுத்தம் பண்ணும்படி நீங்கள் என்னை விசுவாசியாமல் போனபடியினாலே இந்த சபையாருக்கு நான் கொடுத்த தேசத்துக்குள்ள நீங்க என்ன செய்யறது இல்லை, நீங்கள் அவர்களை கொண்டு போவது இல்லை. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது. நம்முடைய வாழ்க்கையில் ஓடி வந்திருப்போம், ஒரே ஒரு சின்ன காரியம் நம்முடைய காரியத்தில் முற்று பெறாமல் வச்சிடக்கூடாது. அதனால தான் வேதம் சொல்லுது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் குற்றம் இல்லாமல், ஏன்னா நாம் கரையில்லாமலே குற்றம் இல்லாமலே கர்த்தருக்காய் வாழ்ந்து முன்னேற வேண்டும் ஐயா. மோசே அவ்வளவு பெரிய பக்திமான், சாட்சி பெற்ற ஒரு மனுஷன். ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன டென்ஷன் அவனுடைய பெரிய ஆசீர்வாதத்தை கிடைச்சிருச்சு. தொலைக்காட்சியில் பார்க்கிற நீங்கள், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்துவம் நிறைவேறாமல் போகிறதுக்கு நம்மிடத்தில் என்ன குறை இருக்கு?
அதை ஆராய்ந்து பாருங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற நீங்கள் இந்த ஊழியத்துக்காக ஒரு வார்த்தை உங்களுடைய ஜெபங்களில் வைக்க வேண்டும். ஏன்னா எந்த ஒரு வெளிநாட்டு ஃபண்டும் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தையை நம்பித்தான் இத்தனை வருஷ காலம் மதுரையில் ஒன்று, திருநெல்வேலியில் ஒன்று, ஒரு வாரம் சாப்பாடு கொடுக்கணுன்னா கூட 2 சபையிலையும் பார்த்தீங்கன்னா அங்கே 100 பேர் இங்கே 100 பேர் குறையில்லாமல் வந்துடுவாங்க. உங்களை சாப்பிட வச்சு அனுப்பினா ஒரு வாரத்துக்கு மட்டும் 20,000 ரூபா செலவழிக்கணும். இதில் வேனில் கூட்டிகிட்டு வரமே, திருநெல்வேலியிலலாம் கூப்பிட்டு வரக்கு 4,000 ரூபா. ஏன்னா 2 கண்ணுந்திரியாக பாதை மாறி போயிடக்கூடாது. எங்கேயாவது கீழே விழுந்துட்டாலும் நாளைக்கு சொல்லுவாங்க சபை கூட்டு போய் கீழே தள்ளி விட்டாங்கம்பாங்க. உங்களை பத்திரமாக கொண்டு போய் திரும்பி விடணும். நீங்களும் இப்படிப்பட்ட காரியங்களுக்கு கர்த்தர் உங்களை ஏவினார். பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரன் கை நீட்டுறதில்லை. ஃபியூனரல் காரியங்களுக்காக, உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களிலே ஒரு நல்ல உணவு கொடுக்க, ஊன்றுகோலை கொடுக்க, ஐயா பார்வையற்றோருக்கு பிறந்த பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவ கர்த்தர் உங்களை ஏவினார். நீங்களும் தாராளமாய் தொடர்பு கொள்ளலாம். எப்படியா உதவணும்னு ஆசை இருக்குது, எப்படி தொடர்பு கொள்ள? இங்கே 2 ஃபோன் நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும் டிஸ்பிளேயில். அதில் ஜிபே, ஃபோன்பே உண்டு. தபால் முகவரியும் உங்களுக்கு வரும். காசோலையாக செக்காக கொள்ளலாம். பர்திமேயு சுவிசேஷ ஊழியம், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019 ஆர். அகஸ்டின்னு பேர் நீங்கள் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லை, ஐயா ஒருவேளை நாங்கள் வந்து பார்க்கலாமா, தாராளமாக ஃபோன் பண்ணிட்டு வாங்க, உங்களுக்காக நான் காத்திருந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறேன். ஃபோன் பண்ணால் வந்தீங்கன்னா நீங்களும் அலைஞ்சிடுவீங்க, நானும் ஏதாவது ஒரு ப்ரோக்ராமில் இருப்பேன். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5க்குள்ளே சொல்லுங்கள். இப்போ உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். ஒவ்வொருவருக்கும் உடைய வார்த்தையை நிறைவேற்றும். இந்த தொலைக்காட்சி முன்னாடி பல நாட்களாய் எனக்கு கொடுத்த வாக்கு நிறைவேறலையே காத்திருக்கிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர் என்பதை ஏற்ற காலத்தில் வெளிப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.